பழக்கம் பழக்கம் அப்படிங்கிறது ஒரு கோட்டோட கூட ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுறது, இது எங்கள் அம்மா சொன்னது. நல்லது தான். அதாவது பழக்கம் என்பது முதலில் சிலந்தி வலை, நாளடைவில் அது இரும்பு சங்கிலியாக மாறும். நல்ல கோட்டு தானுங்க. பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன் தெரியுங்களா? அடிப்படையாகவே அந்த பழக்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள ஊறின ஒரு விஷயந்தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது. அது வாய் கொப்பளிக்கணும், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும். ஃபஸ்ட்டு பால் குடிக்க கூட தெரியாதுங்க. அதை ஒரு அம்மா பழக்கத்துக்கு கொண்டு வர்றாங்க. நாளடைவில் அந்த அடிப்படையான செயல்பாடுகள்லாம் அந்த குழந்தைக்கு பழக 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 அந்த குழந்தை பெருசாக பெருசாக அனிச்சை செயல் மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? இப்போ நம்மளே குழந்தையாக இருந்தால் பெரியவங்களாக இருக்கோம். நம்ம யாராவது சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, குளிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லைங்களா? இதற்கான காரணம் என்ன? பழக்கம்தாங்க. ஸோ பழக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளை நம்ம மேன்மைப்படுத்திக்கிறதுக்கான செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? அது நம்ம ஆரம்பத்தில் அப்படியே டக்குன்னு ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளை உற்று நோக்கணும் அப்படின்னா அதை நம்மளால் கடைபிடிக்க முடியாது. பட் ஆரம்பத்தில் இல்லைனாலும் அந்த செயல்பாடுகளை பழக 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 கண்டிப்பாக ஒரு நாள் அந்த செயல்பாடுகள் அந்த பழக்கத்தினால நமக்கு ஒரு அனிச்சை செயலாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமையே அந்த ஒரு நல்ல செயல்பாடுகளை செய்கிறதுக்கு நம்ம பழகிடுவோங்க. அதுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு விஷயந்தாங்க, பொறுமை. அந்த பொறுமை அப்படிங்கிறது நீங்கள் எப்போ அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு செயல்பாடினுடைய ஆரம்ப நிலையில் முதல்ல ஒரு இன்ஸ்டன்ட், ஒரு ட்ரையல், 2 ட்ரையல், 3 ட்ரையல், அதிலெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுங்க. எந்த ஒரு பழக்கமுமே, எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளுமே கண்டிப்பாக பழக்கம் ஆகாதுங்க. ஆனால் பொறுமை காத்து காத்து அது மேலே ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, விருப்பம், ஒரு ஈடுபாடோட, ஒரு பொறுமையோட அந்த தோல்விகளை பொருட்படுத்தாத அந்த செயலை திரும்ப 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 நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செயல்பாடுகள் நம்ம வெளிப்படுத்துவாங்க. ஸோ ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது பழக்கத்தினால் சிறப்படையுது. அது கண்டிப்பாக நல்ல செயல்பாடாக இருக்கணும் இல்லையா? அந்த நல்ல செயல்பாடுகளை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை நம்ம அடைவோங்க. இதே ஒரு தீய செயல்பாடுகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. அது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் பழக 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 மது பழக்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்ம உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் சுகம் அளிக்குங்க. நல்ல செயல்பாடுகளுடைய தன்மை என்னென்னா, ஆரம்பத்தில் சிரமப்படும், ரொம்ப நிறைய சிரமப்படுவோம். ஆனால் அதனுடைய ரிசல்ட் ஒரு நல்ல நிலைமையில் அவங்கள கொண்டு போயிடும். இதே ஒரு தீய செயல்பாடுகளுக்கு நம்ம வித்திட்டு அதை பழகிட்டோம் அப்படின்னா அதை நிறுத்துறது ரொம்ப 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 சிரமம். ஸோ எது நல்ல செயல்பாடு, எது தீய செயல்பாடுகள்,
எதை நம்ம பழகணும், எதை நம்ம பழகக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பழகுங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பை.